ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் பைனான்ஸில் எப்படி வித்ட்ரா பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். சரிங்களா? பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட 745 ரூபா இருக்குது. சரிங்களா? இதை நம்ம வித்ட்ரா பண்ணணும். அந்த சென்டுன்றதை நம்ம கொடுத்தோன்னா இந்த மாதிரி P2P ட்ரேடிங் இது மாதிரி எல்லாமே காமிக்கும். அது நம்ம P2P ட்ரேடிங் இருக்குல்ல, அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்தோன்னா டைரெக்டாக அந்த இடத்துல வந்துடும். இதில் நம்ம அமௌண்ட்டுன்னு இருக்க இடத்துல 200 நமக்கு தேவைப்படுது. அதனால் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 200 யார் யார் நமக்கு ஸ்டார்டிங்கில் தருவாங்களோ அதுங்க மட்டும் காமிப்பாங்க. பேமெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணும் பொழுது நமக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், UPI நமக்கு எதில் நமக்கு அமௌண்ட் வேணுமோ அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஆன்லைனே கொடுத்துக்கிறேன். பக்கத்தில் USDTன்னு நம்ம கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நமக்கு 88 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஒரு USDT வந்து செல் பண்ணுறாங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ண போகிறோம். இப்போ நான் செல் கொடுக்குறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஃபண்டிங் வாலெட்டில் அந்த அமௌண்ட்டை நம்ம மாற்றணும். சரிங்களா? அதை மாற்றுறதுக்கு நம்மகிட்ட USDT காயினாக இருக்கணும். இப்போ USDT ரேட்டில் 58 ரூபா தான் இருக்குது. என்கிட்ட RWUSD வச்சுருக்கிறேன். அது பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடு இருக்குல்ல, அதில் தான் நம்ம போய் மாற்ற முடியும். இப்போ என்கிட்ட 63 ரூபா இருக்குது இந்த USDT. சரிங்களா? ஸ்பாட் வாலெட். நம்ம ஸ்பாட் வாலெட்டில் இருக்கும்போது நம்ம வந்து அதை வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ என்கிட்ட RWUSD வந்து அந்த 5 USDT இருக்குது. அதை அப்படியே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இந்த காயின் இல்லாமல் USDC காயின் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் ஃபண்டிங் வாலெட்டுக்கு மாற்றிட்டு பண்ணுறதா இருக்கும். ஸோ இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா அந்த RWUSDயில் நான் ஓப்பன் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றேன். ஸ்பாட் வாலெட்லேருந்து ஃபண்டிங் வாலெட்டுக்கு மாற்றணும். சரிங்களா? ஃபண்டிங் வாலெட்லேருந்து ஸ்பாட் வாலெட்டுக்கு மாற்றணும். இப்போ அந்த RW கிளிக் பண்ண உடனே ஏர்ன் நவுன்னு இருக்குல்ல, அதுக்கு நம்ம கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ரெடீம்னு இருக்கும், அதை நம்ம கொடுக்கணும். கொடுத்தவுடனே நம்மக்கிட்ட இருக்க காயினை வந்து ஃபஸ்ட்டு USDCயாக மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் USDCலேருந்து USDTயாக மாற்றிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் USDCயாக மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். நமக்கு மாறிடுச்சு. சரிங்களா? அந்த RWUSD வந்து போயிடுச்சு. இப்போ நம்மள்கிட்ட USDC தான் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணணும் USDTயாக. அதுக்கு நான் அந்த ஓவர்வியூக்கு போய்க்கிறேன். ஹோம் பேஜுக்கு போயிடலாம். நம்ம இப்போ மாற்றணுனாலும் அந்த USDT தான் மாற்ற முடியும். USDCயாக இருக்கிறனால மாற்ற முடியாது. USDTயாக மாற்றிட்டு தான் நம்ம வந்து அதை நம்ம வைக்க முடியும். சரிங்களா? இப்போ கன்ஃபார்ம் கொடுத்தாலும் நமக்கு வந்து அது காமிக்காது. அதனால் நாம் என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜில் போய் அதை அப்படியே மாற்றிக்கணும். ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. மேலே கன்வெர்ட் இருக்குல்ல, அதை கொடுத்துட்றேன். மேலே USDC இருக்கணும், கீழே வந்து USDT இருக்கணும். அதை மேக்ஸுன்றதை நான் அழுத்துறேன். நமக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு நம்ம அதிலே காமிச்சிரும். ப்ரீவியூ கொடுத்துடலாம். கொடுத்தவொடனே நமக்கு USDTயாக வந்து கன்வெர்ட் ஆயிரும். கன்ஃபார்ம் கொடுத்துடணும். சரிங்களா? கன்ஃபார்ம். இப்போ நமக்கு வந்து USDTயாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல போய் பார்க்கும்போது நமக்கு ஸ்பாட் வாலெட்டில் USDTயாக நமக்கு 5 USDTயாக மாறிடும். சரிங்களா? அதை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸ்பாட் வாலெட்டில் நமக்கு 543 ரூபா ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தேவையானது 200 ரூபா. நம்ம அதை மட்டும்தான் வித்ட்ரா பண்ண போகிறோம். இப்போ அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து வித்ட்ரா கொடுக்கலாம். ஸ்பாட் வாலெட்டில் இருக்கும்போது தான் நம்ம வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்.
சென்டு கொடுக்குறேன். P2P ட்ரேடிங். அந்த இடத்துல அமௌண்ட்டை போய் நான் சேஞ்ச் பண்ணுறேன். 200 கொடுக்குறேன். கன்ஃபார்ம். அவங்க 88 ரூபா 2 பைசாக்கு நமக்கு தராங்க. அவங்களுக்கு நான் செல் கொடுத்துறேன். அவங்க தான் 100% போட்டிருக்காங்க மேலே ட்ரஸ்டடுன்னு சொல்லி. அதே மாதிரி எல்லாருமே ஆன்லைனில் இருக்காங்களான்னு எப்போவுமே செக் பண்ணிக்கணும். அதில் க்ரீன் கலரில் நமக்கு காமிக்கும். ஆன்லைனில் இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். ஆஃப்லைனில் இருந்தால் பண்ணக்கூடாது. ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அதை வந்து செல் பண்ணலாம். செல் கொடுக்குறேன். இப்போ 200 பார்த்தீங்கன்னா மேலே ஃபண்டிங் வாலெட்டில் மாறுறதுனால ஒன்றுமே கேட்கல. இப்போ நாம் வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடலாம். கீழே வந்து ஆன்லைனில் இருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. கொடுத்தோன்னா நம்ம வந்து ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். அந்த அக்னாலேஜ் கொடுத்துருங்க. சார்ட்டில் வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சி விட்றணும் அவங்களுக்கு. அவங்க பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு உடனே அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க. மேலே பார்த்தாங்கன்னா நமக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க உடனே. சரிங்களா? இப்போ நம்ம வந்து சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட் அவங்களுக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்க நமக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. உடனே நம்ம வந்து பேமெண்ட் ரிசீவ்டு கொடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு சென்ட் மீ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சி விட சொல்லியிருக்கிறேன். அவங்க அனுப்பிச்சி விட்றணும். அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜிபேயில் போய் செக் பண்ணிக்கலாம் அதை வந்துருச்சா என்னான்ட்டு. டூ மினிட்ஸ் பார்க்கலாம். அவங்க நமக்கு பார்த்துட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் ஜிபேயில் செக் பண்ணி அமௌண்ட் வந்துருச்சா என்னன்றது பார்த்துக்கலாம். இவங்க அனுப்பிச்சி விட்டாங்க நமக்கு. கௌசிக்ன்ற பேரில் நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. யூபிஐயில் 200 ருபீஸ் அனுப்பிச்சி விட்டாங்க. சரிங்களா? இப்போ போய் நம்ம வந்து பேமெண்ட்டு ரிசீவ்டு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். கீழே வந்து ஐ ஹாவ் வெரிஃபைடு கௌசிக் அப்படின்னு கொடுத்துடணும். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா நமக்கு பாஸ்கி கேட்கும். அதை நம்ம கொடுத்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்கி கேட்கும். நம்ம வந்து வெரிஃபை கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு கன்ஃபார்மாக வந்து 200 ருபீஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிரும். அவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறது. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம வந்து P2Pயில் வித்ட்ரா பண்ணுறது பைனான்ஸில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ்னு சொல்லிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுத்துட்டு நாம் பேக் வந்துடணும். இப்போ பேக்கில் போய் நம்ம அமௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்ட்டு. அவங்கள்ட்ட அமௌண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லி நம்ம மெசேஜ் அனுப்பிச்சுட்லாம். அவங்க பேமெண்ட் ப்ரூஃப் நமக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவங்க நமக்கு அனுப்பிச்சி விட்ட ப்ரூஃப் வந்து அதிலே இருக்குது. சரிங்களா? தேங்க்ஸ்ன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு நம்ம பேக்கில் வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ ரிட்டன் வந்து பார்க்கும்போது நமக்கு அந்த 743 ரூபா இருந்தது. அது அப்படியே 543 ரூபா இருந்தது. 333 ரூபா ஆயிடுச்சு. 200 நமக்கு வந்துருச்சு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண உடனே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.